Hey guys, good morning. இன்னைக்கு டே 10 மண்டே காலையில் 6:15 ஆச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸோ ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி டைம் டேபிள் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செஸ்ட்டுக்காக தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். எப்படி ஒர்க் அவுட் பண்ணேன், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸில் பண்ணேன் அப்படிங்கிறத வந்த உடனே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நான் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். பாய். அண்ட் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி இவனை நான் சாப்பிட்டு போகிறேன். ரெட் பனானா. இவன் வந்து எனக்கு நல்லாவே எனர்ஜி கொடுக்க போகிறான். Hey guys, day 11. இன்னைக்கு வந்து பேக் ஒர்க் அவுட். ஸோ நான் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஹே கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டே 12. ஸோ இன்றைக்கி வந்து ஷோல்டர் எக்ஸசைஸ். ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ப்ரீ ஒர்க் அவுட் வந்து பனானா அண்ட் பிளாக் காஃபி எடுத்தாச்சு. ஸோ இனி கிளம்ப வேண்டியதான். ஹே கைஸ், விடிஞ்சிருச்சு. அடுத்த டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ், டே 13. இன்றைக்கி வந்து பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறேன். ஸோ ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஆரம்பிக்கலாமா? ஹே கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டே 14. இன்றைக்கி வந்து லெக் ஒர்க் அவுட். ஸோ ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அடுத்தது அங்கே போய் பார்ப்போம்.
ஹே கைஸ், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீக் ஃபுல்லாக நான் வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணேன். அண்ட் இனி வரப்போகிற டேஸ்லையும் நான் வந்து இதே பேட்டர்னில் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவேன் கிராஜுவலாக. ஸோ ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக வந்து வெயிட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போதைக்கு வந்து ஹெவி ஒர்க் அவுட்டில் பேசிக் அப்படின்னு வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற வீக்கில் வந்து நான் வந்து ஹெவியான வெயிட்டு போட்டு நான் பண்ணுவேன். அண்ட் டயட் நான் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டு 2 டேஸாக தான் வந்து டயட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ பார்ப்போம், ஒரு ப்ராசஸில் நம்ம இறங்கியிருக்கிறோம். அதோட ரிசல்ட் எப்படி கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். 100 days போகிறோம். அண்ட் லெக் ஒர்க் அவுட் டேங்க, வெள்ளிக்கிழமை நேற்றுக்கு பண்ணும்போது சரியான வலிங்க லெக்குக்கு. ஐயோ இப்போ வரைக்கும் என்னால் நடக்க முடியல, அவ்வளோ வலி லெக்குக்கு. அண்ட் இந்த வீடியோ வந்து ஜிம்முக்கு போகிறவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த லெக் ஒர்க் அவுட் டே அன்னைக்கு எவ்வளோ நரக வேதனை வலிக்கும் லெக் அப்படின்னு. என்னால் இப்போ நின்று கூட பேச முடியல, அவ்வளோ வலி வலிக்குது. பட் இதே வலியோட நம்ம போய் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம டெவலப் ஆக முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கைஸ், திஸ் இஸ் த அப்டேட் ஃபார் 14th டே. ஸோ சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன், முடிஞ்சது. ஸோ இனிமேல் அப்படி கொஞ்ச நாள் போக போக பார்ப்போம். ஒர்க் அவுட் பண்ணுறேன், என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். அண்டு அவ்வளோதான், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யார் யாருக்கு தேவைப்படுது நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றின உங்களோட கமெண்ட் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் குறிப்பாக இந்த சேலஞ்சில் யாராவது இறங்கியிருக்கிறீங்க அல்லது ஆல்ரெடி வந்து யாராவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஒன் மேனோட வீடியோஸ் அடிக்கடி பார்க்கணும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ டு ஒன் மேன். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.